சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. தடைகள் பல ஆயிரம் தோன்றினாலும் வழிகள் என்ற ஒன்றை கண்டறிந்து அதை உங்கள் ஏணிப்படியாக்கி தடைகளை கடந்து வெற்றி எனும் கனியை உங்கள் முயற்சிக்கு விருந்தாக்குங்கள். இனிய காலை வணக்கம். குருவாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. சக்தி அன்னையின் அருள்வாக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுத்து கொள்கிற மனப்பக்குவம் வர வேண்டும். அந்த பக்குவம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால்தான் கிடைக்கும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சியம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திண்டுக்கல் மாவட்டம் சத்திரம் தெரு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மதுரை மாவட்டம் சிலைமான் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மீனாட்சி நகர் மன்றத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம். நான் ஒரு 30 வருஷம் மேலே அம்மாட்ட வந்துட்டுருக்கோம். அம்மாட்ட நான் வரும்போது இந்த சித்ரா பௌர்ணமி வேள்வியெல்லாம் தெரியாது. அப்போ அம்மா இந்த வேள்வியில் நாங்கள் கலந்துக்கிறோம், அதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுங்கம்மாண்ணா. நான் கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ மொதல் அம்மாட்ட வேண்டி மறு வருஷம் அந்த ராஜராஜேஸ்வரி கலசம் பண்ணேன். அதிலேருந்து அம்மாவுடைய அருளால் கொஞ்சம் கொஞ்சமாக சதுராயுண்ட ஒற்றை நாகம் ரெட்டை நாகம் அப்படின்னு வேண்டிட்டு இன்றைக்கி என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. பெரிய பையன் சென்னையில் ஐடியில் வேலை பார்க்குறான், சின்ன பையன் ஜப்பானில், எவனும் ஐடியில் இருக்கான். அவனுடைய அம்மாவுடைய அருளால் நாங்கள் வருஷம் சூளம் கட்டி சூளம் செய்யணும்னு வேண்டிக்கிட்டேன். வருஷம் சூளம் கட்டினேன். இந்த வருஷமும் அம்மாட்ட வேண்டிக்கிட்டு வந்து இப்போ அம்மாட்ட வேண்டினேன். அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. அம்மா எனக்கு உணர்த்துனாங்க, நீ அந்த வருஷம் அந்த சூளத்தையே கட்டிருன்னு உணர்த்துனாங்க. நான் அதனால் இந்த வருஷமும் சூளம் கட்டி எங்கள் மன்றத்து சார்பாக நிறைய பேர், ஒரு 7 பேர் யாகுண்டம், ஒற்றை நாகம் 2 சதுரா யாகுண்டம் சூளம் எல்லாம் சேர்ந்து எங்கள் மன்றத்திலேருந்து நிறையா செஞ்சோம். அம்மா வேண்டுனதுனால எங்களை உயர்த்தி அந்த சித்ரா பௌர்ணமி வேள்வியில் ராஜராஜேஸ்வரி கலசத்தில் இன்றைக்கி சூளம் வரைக்கும் கட்டுறதுக்கு எங்களை உயர்த்தியிருக்காங்க. அம்மா நல்லா வச்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் எங்கள் மன்றத்தில் ஒரு சக்தி தாசில்தார் பகவதி சத்துன்னு இருக்காங்க. அவங்க 21 வருஷமாக அம்மாட்ட எடுவார் இருக்காங்க. அவங்க அம்மா எல்லோரும் நாங்கள் அம்மா கனவுல பார்த்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அவங்க எங்கள் கனவுல அம்மா வரவே இல்லைன்னு ரொம்ப வருந்துவாங்க. இப்போ சமீபமாக ஒரு நவம்பர் மாதத்தில் போன 2003 நவம்பர்லேருந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அவங்க கண்ணில் என்னென்னா கண் ஒரே சிவப்பாகவும் உருத்தவும் தண்ணியாக வடியும். அவங்க வெளியிலே வர முடியாமல் இருக்காங்க. என்னமோ நிறையா வைத்தியம் பண்ணிட்டாங்க, அது கேட்கலை. அப்புறம் இப்போ எல்லா வைத்தியம் முடிஞ்சவனை கடைசியில் டாக்டர் சொல்கிறாங்களாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு போயிருக்காங்க. அப்போ போகும்போது அவங்க அழுதுருக்காங்க. அம்மா நீ உன்னையே நம்பிட்டுருக்கேனம்மா, எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கேம்மான்னு அழுது எம்ஆர்ஐ ஸ்கேனில் போகும்போது அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே அவங்க ஒரு மயக்க நிலைக்கு போனவனா அம்மா கால்மாட்டு பக்கத்தில் வேப்பிலையோடு நின்றுருக்காங்க. அப்போ அம்மா ஏம்மா கால் பக்கத்தில் நிற்கிறீங்க, இங்கிட்டு வாங்கம்மான்னு எம்ஆர்ஐ ஸ்கேனில்
இருந்துகிட்டே சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து தலைமாட்டுக்கு வந்துட்டாங்களாம். தலைமாட்டு வந்து வேப்பிலையோடு நின்றுட்டு, ஏன் கவலைப்படுற, நான் தான் கூடவே இருக்கனே. ஏற்கனவே அம்மா அவங்க 2 தடவை இங்கே வந்து வேப்பிலை மந்திரிப்பு வாங்கியிருக்காங்க. அதனால் அம்மா அந்த வேப்பிலை ஏற்கனவே எனக்கு 2 தடவை நான் கொடுத்துருக்கேனே, இப்போயும் நான் மந்திரிக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்படியே தலையிலேருந்து அப்படியே வேப்பிலையால் வருவி கொடுத்துருக்காங்க. அம்மா அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற தொட்டிக்கும் பக்கத்தில் நின்றுருக்காங்க. ஏன் அழுகிற, என்னை எல்லோரும் பேசுகிறாங்கன்னு அழுகிறியா, நீ பேசாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதான்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் முடித்த வரைக்கும் நின்றுருக்காங்க. முடிஞ்ச பிறகு மறுநாள் ரிசல்ட் வந்திருக்கு. சாதாரண தலையில் எந்த வியாதியும் இல்லை, கண்ணில் வியாதி இல்லை, சாதாரண வந்துருச்சான். ஓம் சக்தி குருடி சரணம் தெரிவிச்சு. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஆன்மீகத்தில் நீங்கள் உண்மை உணர்வோடு ஈடுபட்டால் பலனுண்டு. நீங்கள் நட்ட மரத்திற்கும் செடிக்கும் உயிர் உண்டு என்பது குரு உபதேசமாகும். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை தச்சக்காடு மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை தொண்டர்கள் கேக் வெட்டி கலச விளக்கு வேள்வி பூஜை செய்து ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் 84வது அவதார பெருமங்கல விழாவினை மிக விமரிசையாக கொண்டாடினர். இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை பக்தர்களும் சக்திகளும் கலந்து கொண்டு அம்மா அவர்களின் அருளாசியினை பெற்றனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.